வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்த அன்னபூர்ணி. இன்றைக்கி வந்து தீபாவளி பட்சணம் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன் மிக்சியில். அப்புறம் கொஞ்சம் இங்கே வந்து அரிசி மாவும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா சளிச்சு வச்சுருந்தேன். முதல்ல தட்டை பண்ணலான்னு. அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டுருக்கேன். இந்த வெந்நீரை விட்டுட்டு அப்புறம் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுட்டேன். அந்த சுட எண்ணெயும் விட்டுட்டேன். இதில் வந்து உப்பு, பெருங்காயம், அப்புறம் மிளகாப்பொடி இது 3 தான் போட்டுட்டு முதல்ல குட்டி குட்டியாக பட்டன் தட்டுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதை வந்து நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து தட்டிட்டு போட்டு எடுத்துட்டேன். நல்லாவே வந்தது. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெரிய தட்டையும் பண்ணினேன். அதில் வந்து நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுவாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் போட்டுட்டேன். ஆனால் அது எடுக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன் நான். ஆனால் நான் ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கொஞ்சம் பெருசாக மெல்லிசாக தட்டினேன். தட்டை வந்து பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து குட்டி குட்டியாக தேங்குழல் பண்ணலான்னு சொல்லி அந்த தேங்குழலுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டுருக்கேன்னா, இங்கே 1.5 கப்பில் சின்ன கப்பில் தான் அரிசி மாவு, ஒரு அரை கப்பில் வந்து உளுத்த மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து 5க்கு 1ன்னு போடுவேன். ஆனால் நான் அவ்வளவு போடலை, ஏன்னா அது புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு. இதில் கொஞ்சம் மிளகும் உப்பு மாத்திரம்தான் போட்டுட்டேன். பெருங்காயம் போட்டுட்டு முதல்ல வந்து கரண்டியில் பண்ணி அப்புறம் அதில் போட்டிருக்கேன். அப்புறம் மற்றதெல்லாம் நான் டைரெக்டாகவே புழிஞ்சிட்டேன். இதுவும் புழிஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்க, இதுவும் நல்லாவே வந்தது. அடுத்தது நான் பண்ணினது வந்து இந்த ரிங் தான் பண்ணினேன். அந்த ரிங் இது வந்து அந்த தேங்காய் குட்டி குட்டியாக பண்ணினது. இது வந்து அந்த தட்டை நான் பெரிய தட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தி செவந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிதமாக செவந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ரிங் முறுக்கு எப்படி பண்ணினேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து மைதா மாவு தான் போட்டுட்டேன். ஏன்னா நான் ஒருத்தர்ட்டேருந்து கற்றுனேன். அவர் வந்து இந்த ஸ்வீட் ஸ்டால்க்கு என்ன பண்ணுறவர், அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் மைதாவில் பண்ணாதாம்மா நல்லா வரும்னு. சரி, இப்போ ஒரு நாளைக்கு தானே மைதா யூஸ் பண்ணால் பரவாயில்லைங்கிறதுக்காக நான் மைதா மாவு தான் அதுக்கு எடுத்துட்டேன். இது வந்து இந்த முறுக்கு தான் காமிச்சிருக்கேன் இங்கே உங்களுக்கு. எப்படி நல்லா உடஞ்சி நல்லாவே வந்திருக்கு பாருங்க. சாதாரண நம்ம கரெக்டு மெஷர்மெண்ட் போட்டால் எதுவுமே கெட்டு போகாது. இல்லைன்னா வேறு என்ன ஆகும், கொஞ்சம் நறுக்குன்னு நல்லா முறை வராமல் கொஞ்சம் மெத்துன்னு வந்துடும், அவ்வளோதான். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் தயிரில் எதுலையானே ஊற வச்சு சாப்பிடலாம். சாதாரணமாக நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட் போட்டால் அது நல்லா கிறிஸ்பாகவே வந்துடும். இந்த பெரிய தட்டை வந்து நான் இதுக்கப்புறமா பண்ணினேன். இது பண்ணுறதை எடுக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். இப்போ இந்த ரிங் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 கப்பில் வந்து தண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சமாக லேசாக கொதிச்சப்புறமா அதில் வந்து 1 ஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதில் மிளகு பவுடர், அப்புறம் ஜீரக பவுடர், ஜீரகம் இல்லைன்னா ஜீரக பவுடர், அப்புறம் இந்த தனியா பவுடர், மிளகா பொடி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு ஓமமும் போடணும். ஓம பவுடரும் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த வெள்ளை எள்ளு, என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குல்ல, நான் கருப்பு எள்ளையை போட்டுட்டேன். மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ, மைதா மாவு 1 கப்பு எடுத்துட்டோன்னா அதில் பாதி வந்து அரிசி மாவு. 1 கப்பு மைதா மாவு எடுத்துட்டு அதில் முதல்ல நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரை கப்பு அரிசி மாவையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அதை கையால் கொஞ்சம் சூடாறினப்புறமா நல்லா பிசைய வரலைன்னா கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கலாம். எண்ணெயை தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சு இந்த நீளமாக உருட்டின்ட்டு அப்புறம் இந்த 2 எட்டையும் சேர்த்து போட்டு எடுக்க வேண்டியது தான். இது மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். இதுவும் ஓரளவு நல்லாவே வந்துடுது. இது வந்து கொஞ்சம் நாடி ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்காக பண்ணோம்ல, உள்ளுக்குள்ளேயும் அது வேகணும் இல்லையா. அதனால் அது வந்து டக்குன்னு சத்தம் கேட்டுது. இதில் கேட்குறதா இருந்தால் இதுதான் தீபாவளி பட்சணம். தேங்க்யூ.